ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்களோட பொங்கல் விளாக் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். பொங்கல் முடிஞ்சு திருச்சியில் வந்துட்டு குளுமாயம்மன் கோயில் ஃபெஸ்டிவலே வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக எங்களுக்கு பொங்கல் வந்து நேட்டிவில் வந்து கிராண்ட் செலிப்ரேஷனாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமுமே. ஸோ இந்த வருஷம் வந்து எங்களுக்கு நேட்டிவில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு நேட்டிவ் போகலை. இந்த தடவை பொங்கல் வச்சுமே வந்து நாங்கள் படையல் போடலை. படையல் போடாமல் வெறுமனே வந்து சாமி மட்டும்தான் கும்பிட்டோம். இந்த தடவை பொங்கலுக்கு வந்து அம்மா இங்கே வந்துட்டாங்க. ஸோ நான் அம்மா வீட்டுக்கும் போகலை, நேட்டிவ்க்கும் போகலை. காலையில் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு பொங்கலுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்து வச்சிட்டோம். பொங்கல் அன்னைக்கு நாங்கள் மட்டும்தான் போகலை. என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய மாமனாரும் வந்து நேட்டிவ் போகிறதா இருந்தாங்க. அதனால் அவங்க ஏர்லியாக கிளம்பணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோட அம்மாவுமே வந்து இங்கே ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டாங்க. யூஸ்வலி வந்து ஊரில் வந்து விறகடுப்பில் வந்து பொங்கல் வைப்போம். ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக பால் பொங்கிரும். இங்கே வந்துட்டு கேஸில் வைக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகிருச்சு. ஸோ இது கூடவே வந்துட்டு காலையில் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்கும் வந்து ஃபுட் ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் கேஸ் அடுப்பில் வச்சதுனால பால் பொங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. நான் இங்கே பொங்கல் வைக்கிற கேப்பில் வந்துட்டு என்னோடய அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா பூஜை ரூம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரில் எப்பயுமே விறகடுப்பில் வந்து பொங்கல் வைக்கிறதுனால பால் பொங்கி ஊற்றினாலும் பெரிய விஷயமா தெரியாது. நான் இங்கே வந்து கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அரிசி போட்டேன். ஸோ இந்த ஒரு இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு ஊருக்கு கிளம்புற அவசரமும் சேர்ந்ததுனால கொஞ்சம் அவசரமாகவே பண்ண வேண்டியதாக போச்சு. இங்கேயாவது பரவாயில்ல, நம்ம ஊரில் இருக்கோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பொங்க வைக்கிறதுக்கு. அங்கே ஊரில் பொங்க வைக்கும்போது நம்ம படையலும் போடுறதுனால அதுக்கு காய்கறி குழம்பு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுனாலே வந்து அந்த டைமிங் நமக்கு எடுத்துரும். யூஸ்வலாகவே நாங்கள் ஊரில் பொங்க வைக்கிறோம் அப்படின்னா காலையில் ஒரு 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே வந்துட்டு படையலுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிரும். அதே மாதிரி வந்துட்டு பொங்கலும் வச்சு முடிச்சிருவோம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 8 பக்கமாகவே வந்துட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிடுவோம். எங்கள் குலதெய்வம் கோயிலில் நடக்கக்கூடிய பூஜையெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் படையல் போடுறதுக்கு 3 மணி பக்கமாக கூட ஆயிரும். யூஸ்வலாகவே வந்து 2லேருந்து 3 மணி ஆயிரும் எங்கள் வீட்டில் படையல் போடுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு படையல் முடிச்சோடனே மறுபடியும் கோவிலுக்கு போகணும். ஸோ கோவிலில் போய் திருப்பி சாமி கும்பிட்டு கோயிலில் வந்து பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல்லாம் நமக்கு அப்போ தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து நாங்கள் வீட்டில் வந்து அந்த படையல் சாப்பாடே வந்து சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் காலையில் சமைச்ச சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4லேருந்து 5 மணிக்கு பக்கமாக ஆகிரும். ஸோ நான் ஏன் வந்து வீட்டில் படையல் போடலை அப்படின்னா நாங்கள் வந்து ஊரில் தான் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். அதனால் வந்துட்டு நாங்கள் வீட்டில் வந்து சும்மா பொங்கல் மட்டும் வச்சுக்குவோம், படையல் போட்டு சாமி கும்பிட மாட்டோம். ஆனால் நான் வந்துட்டு இந்த வைக்கிற பொங்கலை வந்து கொஞ்சமாக எடுத்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரி வச்சு சாமி கும்பிட்டுக்குவேன். ஊரில் வந்து யூஸ்வலாக பொங்கல் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா விறகடுப்பில் 2 அடுப்பு தனித்தனியாக வச்சு சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வைப்போம். நான் இங்கே வந்துட்டு சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நாங்கள் படையலுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வெண்பொங்கல் வச்சு தான் வந்து படையல் போடுவோம். ஸோ எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து யூஸ்வலாகவே வந்து கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நாங்கள் ஊரில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த பொங்கல் வைக்கிற வேலையோட கூடவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் அண்ட் லன்ச் ஒர்க்கோட ஒரு வழியாக பொங்கல் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ அம்மா வந்து பூஜை ரூம் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் போய் விளக்கு மட்டும்தான் ஏற்றினேன் சாமி கும்பிட்றதுக்கு. இந்த வருஷ பொங்கலுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து புது வரவாக வந்துட்டு சிவன் ஆட் ஆயிருக்காரு. யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் சிவலிங்கம் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, சிவலிங்கம் வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய கட்டை விரல் சைஸு கீழே இருக்கணும். சிவலிங்கம் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு சுவாமிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பூஜையும் நைவேத்தியமும் பண்ணணும். ஸோ ஒரு வழியாக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றி மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்த கேப்பில் அப்பா போய் தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு சில ஃபாலோயர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோவில் வந்துட்டு அம்மா வந்து இப்போ வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய சர்க்கிளில் ஒரு சிலருக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறது. இப்போ ரீசண்டாக அவங்களுக்கு வந்து இன்னொரு சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவங்க ரொம்ப நேரம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி உட்கார முடியாது. அதனாலேயே வந்துட்டு மேக்ஸிமம் அவங்க இப்போ வந்து வீடியோஸில் வர்றதில்ல. அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு வீடியோஸில் வந்து நைட்டியில் வந்துடுவேன். ஆனால் அவங்களுக்கு வீடியோஸில் நைட்டியில் வர்றது பிடிக்காது. அவங்களுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து மேக்ஸிமம் நைட்டியில் தான் இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அவங்க ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனதும் திருப்பியும் வந்து வீடியோஸில் வருவாங்க. இந்த வீடியோலையுமே வந்து அவங்க வந்திருப்பாங்க.
அவங்க கொஞ்சம் சமாளிச்சுட்டு தான் வந்து சாமி கும்பிட்ற வரைக்குமே நின்றுட்டு இருந்தாங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சும்மா சொல்லாத, ஆடியோ வராது. நல்வாழ்த்துக்களே. நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்ல ஆழ்த்துக்கள். நல்வாழ்த்து. ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. சாமி கும்பிட்டு ஊருக்கு கிளம்புறதா இருந்த என்னோட மாமனாரும் ஹஸ்பண்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு அவங்களால வந்து அன்னைக்கு ஊருக்கு போக முடியலை. காலையில் ஹாஸ்பிட்டல் போனவங்க ஈவினிங் தான் வந்து வீட்டுக்கே வந்தாங்க. ஈவினிங்னும் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட நைட் ஆகிருச்சு, ஒரு 7 மணி பக்கமாயிருச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாலுமே திருப்பியும் ஒரு 2-3 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. இந்த செகண்ட் சர்ஜரி பண்ணதுல இருந்தே அவங்களுக்கு வந்து அடிக்கடி கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இதான் வந்து எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் vlog. இது மட்டும் இல்லாமல் சஞ்சித் அண்ட் ஜோஷித் 2 பேர்த்தோடைய பர்த்டே விலாகுமே வந்து நான் இன்னும் எடிட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் vlog மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸும் வந்து வீடியோவாக வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching my video.